பேசு, உங்க அண்ணனை பத்தி என்னென்னமோ பேசுனேன், இப்ப பேசுமா, தைரியமான ஆளா தான் பேசுனேன். அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ கமெண்ட். அப்பா என்ன ஒரு வன்மம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவர் ஒரு கல்யாணத்துக்கு திரிஷா மேடமா கூட கூட்டிட்டு போயிட்டாராம். சரியா? இது இப்போ உங்க எல்லாருக்குமே பிரச்சனை. இப்ப திரிஷா மேடமே விட்டுருங்களேன், அந்த கல்யாணத்துக்கு வேற ஏதாவது ஒரு பெண் தோழி அவர் கூட்டிட்டு போயிருக்குமே. அப்ப மட்டும் என்ன நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி நான் சொல்ல போறீங்க? இல்ல இல்ல, யார கூட்டிட்டு போனாலும் நீங்க ஒரு மனுஷனை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணா பேசுவீங்க. இந்த பனைமரத்துக்கு அடியில இருந்து பாலை குடிச்சா கூட கல்லுன்னு சொல்லும் அந்த உலகம். இவ்வளவு நாள் திரிஷா மேடமும் விஜய் சாரும் தனித்தனியா போயிட்டு இருந்தாங்க தெரியுமா? தனித்தனி கார்ல வந்தாங்க, இப்படி போனாங்கன்னு. சரி, ஓகே, அதே பிரச்சனை. இப்ப 2 பேரும் ஒரே கார்ல வந்தாங்க தெரியுமா? ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டாங்க தெரியுமா? ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கார்ல போகவே கூடாதா? இதை பத்தி நீ பேசுன்னு ஓ விஜய் சாருடைய அரசியல் விஷயத்தை பத்தி பேசுங்க, அது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். சங்கீதா மேடம் அவங்க அப்படி பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது உங்க வீட்டுல ஒருத்தவங்க நடந்தா நீங்க கேள்வி கேட்காம இருப்பீங்களா? அப்படிலாம் கேக்குறீங்களா? இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, அந்த கேஸ் கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல போற ஒரு கேஸை பத்தி நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்றதே தப்பு. அது லீக் ஆனது அதை விட பெரிய தப்பு சட்டப்பூர்வமா. சரிங்களா? அதனால பேசுறதுக்கான அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. அது சட்டப்படி அவங்க பாத்துப்பாங்க. அரசியல் ரீதியா அவர் இருக்கணுமா, அரசியல் ரீதியா அவங்க அண்ணன் மேல இதெல்லாம் குறை இருக்குமான்னு சொல்லுமா, அது நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அதுக்கான பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். சும்மா என்ன பண்ணாலும் உங்க அண்ணன் இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு, ஏங்க அப்படி பண்றீங்க?